சார்லி வந்துச்சு. அதை போட்டுரு உன்னால முடியும். சுடு சுட்டு. ஐயோ மிஷின் நீட்டா சுடுறா சீக்கிரம் சுடு. ஐயோ மிஷின் ரைட்டா இருக்கே சீக்கிரம். இந்த நாட்டு விருது வாங்கணும். சுடு செத்து போ சார்லி. ஹலோ மக்களே, வெல்கம் டு ரஹ்மான் மொக்க கேமர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சோ சார்லி. இந்த கேம் வந்து ஒரு ட்ரைனும் ஒரு சிலந்தியும் கலந்த ஒரு பயங்கரமான அரக்க உருவத்தில் இருக்கும். இந்த அரக்க உருவத்தில் இருக்கிற இந்த சார்லியை வந்து நம்ம கொல்ல போகிறோம். அது எப்படி தான் இந்த கேம் ஃபுல்லாக இருக்க போகுது, வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். கேமோட ஸ்டோரியை பார்த்துட்டு போகலாம், அப்போ தான் உங்களுக்கு கேம் புரியும். ஹலோ நம்ம பேசிடும் நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கடைசியாக நான் சுரங்கத்தில் ஒன்று பார்த்தேன். இல்லை நீங்கள் என்ன நம்பி தான் ஆகணும். இதான் கரெக்டான நேரம் நீங்கள் வரத்துக்கு. நீங்கள் உங்கள் மியூசியத்தில் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பொருள் தேய்த்திருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதோட பெரிய பொருள் ஒன்று இருக்குது. ரொம்ப பெருசியா ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பையன் கூட அங்கே தான் இருக்காங்க அந்த ஐலாண்டில். எல்லாரும் அந்த மிருகத்தை போடுறது தான் பார்த்துருக்காங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால் தான் அதை கொல்ல முடியும். என் ஓ ஃப்ரெண்ட், நீங்கள் தயவு செஞ்சு வந்துடுங்க, நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரியும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் அதை ஒன்றுவீங்க சொல்லி அந்த மிருகத்தை. அது பேர் வந்து சார்லஸ். அது பார்த்தீங்கன்னா பாதி ட்ரெயினாகவும் பாதி சிலந்தியாகவும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதை எப்படியாவது கோட்டத்துக்கு தான் நாங்கள் இங்கே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் இருக்காங்க, அதுவும் சில இடம் மட்டும்தான் இருக்கும். உனக்கே தெரியும் இல்லை? Don't worry, ரொம்ப கொடூரமான இடம். என் பக்கத்துலேயே ஏறி சாலி மட்டும் ஒன்று இங்கே பயன்படுத்தாது. இந்த இடமே ஒன்று பயன்படுத்தும். என்னடா இடம் இது, பார்க்கவே ரொம்ப கொடூரமா பயங்கரமா இருக்கு. எங்கடா கூட்டின்னு வந்து என்னை விட்டுட்ட கிளவாடே. என்னை எப்படி எங்கேருந்து கூட்டின்னு போயிடுறா, நான் போயிடுறேன்டா. நான் சார்லி எல்லாம் கொல்ல மாட்டேன்டா, என்னை விட்டுடுடா, தயவு செஞ்சு என்னை விட்டுடா. ரொம்ப பயங்கரமா இருக்குடா, கடலை பார்த்தா கூட எனக்கு பயமா இருக்குடா. டேய் ஏன்டா என்னை இப்படி வந்து கூட்டின்னு வந்து சாவடிக்கிற? டேய் என்னை விட்டுடா கிளவா, என்னை விட்டுடா. என் கூடவே ஏறி என்னை விட்டு தள்ளி போயிடாத. ஆஹா ஆல்ரெடி பயத்தில் இருக்கேன்டா, நீ வேற ஏன்டா என்ன பயமுத்துறா? ஐயோ ஓடுறானே, தள்ளி போயிடாதுன்னு விட்டுட்டு ஓடுறானே. டேய் இருடா நானும் வரேன். ஓட முடியலடா, எங்கடா ஓடுறேன், மூச்சு வாங்குதுடா, வெயிட் பண்ணுறேன், நானும் வரேன்டா. டேய் கிளவா இருடா, நானும் வரேன், விட்டு போகாதடா, நானும் வரேன்டா. வாடா எங்கடா போகிறேன், சீக்கிரம் வரேன்டா, இருடா. ஐயோ இடத்த பார்த்தாவே பயமா இருக்கே. ஏன்டா என்னை இப்படி கூட்டின்னு வந்து சாவடிக்கிற? அது இருக்கு இது இருக்கு, அதை பண்ணுன்னு தொல்லை பெருந்தொல்லையா இருக்குடாடே. என்னடா இடம் இது? ஐயோ கடவுளே. இந்த ரூம் வந்து ரொம்ப லாக்ல இருக்கு. நீ என்ன பண்ற? கவலைப்படாது. இதுக்கான சாவி வந்து பார்த்தனா அந்த சும்மா சின்ன வீட்டுக்குள்ள இருக்கு. போய் நீ எடுத்துட்டு வந்துடு அந்த சாவியை. நம்ம மேப்ல வந்து மார்க் பண்ற இடத்த. ஏன்டா நானே பீதியில இருக்கேன், என்ன ஏன்டா இப்படி போய் சாவி எடுத்துனுவான்னு சாவடிக்கிறேன். உன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்குடா. அந்த அரக்கம் பூதங்கீதம் எதனா வந்து தொலைய போகுதுடா. எங்கடா இருக்கு சாவி? இந்த ரூம் இல்லையா? இந்த போறேன். ஓப்பன் எங்கடா ஓப்பன்? எப்படி ஓப்பன் பண்றது? அதையா சொல்றா? ஓப்பன் ஆயிடுச்சு. சாவி என்னங்க சாவி தங்க கலர்ல இருக்கு. சாவின்னாவே தங்க கலர்ல தான் இருக்கும் போல இந்த இடத்துல. பரவாயில்ல, சரி ஓப்பன் பண்ணிடுவோம். சாவியை கண்டுபிடிச்சிட்டியா? பரவாயில்லையே. சரி காதுவை தோற, வா உள்ள போய் பார்க்கலாம். ஓ இதான் அந்த ட்ரெயினா? பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது ட்ரெயின். இந்த ட்ரெயினை வச்சு சார்லியை கொண்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்கும். ட்ரெயின் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, இதை மட்டும் ரெடி பண்ணால் போதும், நம்ம ஈஸியாக கொண்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னும் இருக்குது. என்ன இது? ஓ இங்கே தான் லிவர்லாம் இருக்கா? ஓகே. ரெட்டு கலரு ஸ்டாப்பு, பச்சை போகிறது, மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சரி புரியுது. இது என்னது? ஓ ட்ரெயினா? ஓ அப்கிரேட் பண்ணுறதா? ட்ரெயின் அப்கிரேட் பண்ணுறதா? ஓகே இதை வச்சு ரிப்பேர் பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் சுடுற கன்று இருக்கு. சார்லியை கொண்டுடலாம், ஈஸியாக கொண்டுடலாம். ஓகே ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு.
நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. சார்லியை கொன்னுடலாம், சார்லியை கொன்னுடலாம். Well, the exterior is a இந்த little ட்ரெயின் rough, பார்க்க but கொஞ்சம் everything துருப்பிச்ச looks to மாதிரி be தான் இருக்கும். intact. ஆனா ஒரு கண்டிஷன் தான். அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு கண் இருக்கு. அந்த கண்ணை வச்சு நம்ம சார்லியை கொன்னிடலாம். ஹா ஹா ஹா. We can நீ light up கவலைப்படாத. Charles இன்னைக்கு with it, சார்லியை நம்ம take him கொன்னு down before he முடிச்சிடலாம். sees us coming. ஏய் சார்லஸ், உன்னை கொல்றதுக்காக நாங்க வந்துட்டே இருக்கோம். ரெடியாரு? ஐயோ சும்மா இருந்து சவுண்ட் வர கேக்குது, சவுண்ட் வர கேக்குது. டேய் கிளவா சும்மா இருந்த சார்லஸ் வர தேடா. ஐயோ இவ்வளோ கொடூரமா இருக்கேடா. ஐயோ சுற்றுனே சாவ மாட்டேது அடிக்குது. ஐயோ ஐயோ சூடாயிடுச்சு, கண்ணு சூடாயிடுச்சு, சுட மாட்டேதுடா. டே கிளவா ஐயோ சுடு 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 சுடு. அவ்வளோ பேச்சு பேசுனியா, ஒன்றை தூக்கிச்சு. இரு நிறுத்திட்டு வரேன். உன்னை காப்பாத்திரும், கவலைப்படாத. ஐயோ ஓடுது. உயிரோட செத்துறாது கிளவா. என்னாச்சு தெரியலையே, அவ்வளோ பேச்சு பேசினானே, செத்து போயிட்டானா. ஐயோ குத்தி கொடூரமா இருக்கே. This isn't how. இப்படிதான் சாவணும்னே எனக்கு இருந்ததுன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ அந்த காலத்துல சண்டை போட்ட மாதிரி நான் சண்டை போடுவேன். என்னால பேச முடியல, இரும்பல் தான் வருது. நீ ஒன்று நிறைய பண்ண விதத்திற்கு நீ தனியாக போறப்போது உன்னால முடியும். என்னால மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீயே தெரிஞ்சுப்ப. இந்த முட்டையை எப்படியா கண்டுபிடிச்சிரு? என்னோட பையனி கண்டுபிடிச்சிரு. ஐயோ என்னையா இப்படி நான் அநியாயமாக விட்டுட்டு போயிட்டேன் இந்த நடுக்காட்டில். எனக்கு வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியலையே. சரி கிளம்பு. திருப்பி நான் இவன மாதிரி சாவ விரும்பலை, கிளம்பிடலாம். ஓகே அப்கிரேடு என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை. நமக்கு ஸ்க்ராப் வேணும். அங்கே ஒரு டப்பா இருக்குது. அந்த டப்பாவில் எதுனா இருக்கா பார்க்கலாம். என்ன டப்பா இது? மஞ்சள் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ளே எதோ இருக்கு. இதுதான் ஸ்க்ராப்பா? ஓகே ஸ்க்ராப் எடுத்தாச்சு. எடுக்கிறோம் ஸ்க்ராப் எடுக்கும். ஓகே அப்கிரேட் பண்ணுறது ஸ்க்ராப் கிடச்சிச்சு. ஓகே போகலாம். ஓகே அப்கிரேட் பண்ணுறேன். ஓகே ட்ரெயினை ஹெல்த் ஏற்றியாச்சு, ஷில் லெவல் ஏற்றியாச்சு. ஓகே ஸ்க்ராப் காலி. ஓகே போகலாம். ஓகே மேப் பார்க்கலாம். மேப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. 2 ரூட்டு போகுது. இந்த ரூட்டு போயிடலாம். என்னடா ஒரே மழை பெஞ்சிட்டே இருக்கு. என்னடா ஊர் இது? மழை ஐடியா இருக்கு. இங்கே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேம்ப் போட்டுருக்காங்க. நிறுத்து போய் பார்ப்போம். என்னங்க மழை பெய்யுது. இங்கே ஆல்ரெடி இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மழை பெய்யுது, ஆனால் பாருங்களேன் நெருப்பு நல்லா எரியுது. பயங்கரமாக மழை பெய்யுது இங்கே. நெருப்பு ஆனால் சூப்பராக எரியுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் இங்கேருந்து ஆள் கிளம்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நமக்கு எதனா கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஓகே கொஞ்ச நேரம் குளிர் காயிலாமல் வேலையாகாது. திருப்பி அந்த சார்லஸ் மிருகம் வந்துட போகுது. நம்ம கிளம்பிடலாம். ஓகே போகலாம். என்னென்னமோ கத்துதே. இன்னும் தெரியலை. வெறும் மழை மட்டும்தான் பெய்யுது. மழை. ஓகே 2 ரூட் தெரியுது. நம்ம போக வேண்டிய ரூட் இதில். ஓகே லிவர் வலிச்சாச்சு. ஓகே பேக்கில் வரலாம். பேக்கில் வந்துட்டு திருப்பி வந்த வழியே போயிடலாம். ஓகே இந்த கொடூர பூதம் அந்த மிருகம் வராத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சேஃபாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். நம்ம போயிட்டு அந்த சார்லியை கொல்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச எல்லாமே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்ச எஃபெக்ட் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை போட்டு லைக்கை பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஒரு வீடு இருக்குது. வந்துட்டோம். நிப்பாட். ஓகே போய் கேட்போம் என்ன நடக்குது, என்ன பண்ணுவாங்க. யூஜூன் புதுசா யாரோ ஒருத்தங்க வராங்கன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க தானா அது? என்கிட்ட ஸ்கிராப் மெட்டல் இருக்கு, என் வீட்டு பால்கனில இருக்கு. இது உங்களுக்கு ட்ரெயினை ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்தாங்க கீ. என் பின்னால ரைட் சைட்ல பால்கனி இருக்கு. நான் மேப்ல மார்க் பண்ணிருக்கேன்.
இன்னொரு விஷயம், இங்க போறவங்க வரவங்க கிட்ட யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் கேளுங்க, அவங்க பண்ணுவாங்க. ஆனா மாஸ்க் போட்டுக்கவங்க கிட்ட மட்டும் ஹெல்ப் கேட்காதீங்க. சரி, பால்கனி போங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பார்த்து போங்க. சரிங்க, நீங்கள் சொன்ன உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் மேலே போயிட்டு இதான் மேலேயா? ஓகே, நான் மேலே போயிட்டு எனக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிறேன். நான் இடம் இது. யார் அந்த மாஸ்க்கை போட்டவங்க தெரியலையே. மாஸ்க் போட்டவங்ககிட்ட உஷாராருன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம உஷாராக இருந்துப்போம். ஓகே. ஓ, இதுதான் ஸ்க்ராப் கிடைக்கிது. ஸ்க்ராப். ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு நிறைய எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரெயினை அப்கிரேட் பண்ணுறது. அப்போ தான் சார்லி ஈஸியாக கொல்ல முடியும். ஓகே, சீக்கிரமாக ட்ரெயினுக்கு போயிடலாம். எங்கே நம்ம ட்ரெயினை காணோம்? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ட்ரெயின் பார்த்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ ஸ்க்ராப் இருக்குது? 11 தான் இருக்குது. ஓகே, 11க்கு 2 அப்கிரேட் போட்டோம். ஓகே, சரி, கிளம்பலாம். எங்கே போகலாம்? இந்த ரூட்டில் போகலாமா? நெக்ஸ்ட் மிஷினு. ஓகே ஓகே, வெப்பன் மிஷினும் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா போகலாம். 1 by 1 எல்லாத்தையும் முடிச்சிடலாம். வண்டி கிளம்பிடுச்சு. ஒரு வழியா மான்ஸ்டர் ஹண்டர் வந்துட்டாரு போல. இது ஒன்றும் சாதாரண வேட்டை இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஆல்ரெடி சார்லி கூட சண்டை போட்டிருக்க. அந்த சண்டை ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா அது ஒரு இம்மோர்டல். இந்த ஐலாண்ட்ல மொத்தம் 3 முட்டை இருக்கு. அந்த 3 முட்டையும் ரொம்ப பாதுகாப்பா 3 சுரங்கத்துல வச்சிருக்காங்க. எங்களோட கணிப்பு படி பார்த்தா அந்த 3 முட்டையை எடுத்துட்டு போய் ஐலாண்ட்லயே நடுசுல இருக்கக்கூடிய கோயில்ல போய் வச்சா சார்லி சாவர வரைக்கும் சண்டை போடும். துரதிருஷ்டவசமா சுரங்கத்தோட ஓனரே சார்லியோட 3 முட்டையும் படைபலத்தோட பாதுகாத்து வச்சிருக்காரு. இந்தா அந்த சுரங்கத்தோட சாவி. அந்த சுரங்கத்தை மேப்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க அக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி சுரங்கத்தில் போயிட்டு முட்டையை ஆட்டையை போட்டு சார்லியை கொண்டுடுறேன். சரி, இப்போது ஸ்க்ராப். ஓகே, ஸ்க்ராப் கிடச்சிச்சு. சரி, கிளம்ப வேண்டியதான். சார்லி ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன். ஓகே, ஸ்க்ராப் இருக்குது. ஒரு அப்கிரேட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸ்க்ராப் காலி. சரி, போகலாம். ஓகே, சுரங்கத்தை மார்க் பண்ணியாச்சு. ஓ, வெப்பன் மிஷின் இருக்கா? ஓகே, அங்கே போய்ட்டு வெப்பன் வாங்கிடுவோம். நான் ஒரு சின்ன நெருப்பு மிஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த சிலந்தி டைனை வந்துட்டு கொன்னுடும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையை பின்னால் வீடு பட்டிக்கிச்சு. நானே அதில் செத்துட்டு இருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கேன். எனக்கு கோயில் பண்ணு இதை இப்படியே அணைச்சி கொடுத்துரு. அதை அணைச்சிட்டு நான் உனக்கு அந்த ஃப்ளேம் தோயிரும் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதை வச்சு அந்த சிறந்தியை ட்ரெயின் அந்த சாதி அதாவது அந்த சார்ல நீ வந்து கொண்டுடலாம். எனக்கு கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்ணி இதை மட்டும் நீ அணைச்சிரு. நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். என்னடா இப்படி பற்றிக்கிட்டு எரியுது? எப்படிடா இதை அணைக்கிறது? மேலே படிக்கட்டு போகுது. மேலே எதனா இருக்கான்னு பார்ப்போம். இருங்க, இது வேறு ஏற முடியல. ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, மேலே. ஓகே, ஸ்க்ராப் இருக்குது. ஒன்று எடுத்தாச்சு. ஏய், தனி டேங்க் இருக்குது. ஓகே, தனி டேங்கை பீச் அடிச்சாச்சு. ஓகே, நெருப்பு அணைஞ்சிருச்சு. சரி, இப்போ அவங்ககிட்ட அந்த மிஷினை வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் ஃபஸ்ட்டு. நினச்சி கூட பார்க்கல. நீ வந்துட்டு இந்த டேங்கை வெறிச்சு சூப்பராக அதை அலி பண்ணிட்டு. ஓகே, நான் வந்து உன்னோட ட்ரெயினில் அதை போட்டிட்டேன். நீ அதை எடுத்துட்டு போயிட்டு பார்த்துக்க. சரிடா சொட்டேன், நான் பார்த்துக்கிறேன். உள்ள ஒரு பெயிண்ட் டப்பா இருக்குது. ஓகே, நமக்கு வேறு எதனா கிடைக்குமா? எரிஞ்சு போன இடத்துல ஒரு ஸ்க்ராப் இருக்குது. ஓகே, சரி, நம்ம கிளம்பலாம். கொல்ல போகிறோம் சார்லியே. கிளம்பலாம். என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ட்ரைனிங்க. இது என்னடா இடம் இது? ஒரே மழை பெஞ்சிட்டே இருக்குது. மழை நிற்காதா? ரொம்ப தொல்லையாக இருக்குது. சே. ஓகே, ட்ரெயினுக்கு ஏறியாச்சு. ஓகே,
நம்மக்கிட்ட இப்போ 7 ஸ்கிராப் இருக்குது. எதனா அப்கிரேட் பண்ண முடியுமா? ஓகே, ஒரு அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகே, எங்கே அந்த மிஷின்? ஓ, இந்த நெருப்பு மிஷின் இருக்குது. பரவாயில்லையே, சூப்பராக இருக்கே. ஓ, சார்லி வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ எங்கே போகலாம்? ஓகே, அந்த முட்டை எடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த முட்டை எடுக்க போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேப் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மேப்பை முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் மேலே ஆயிடுச்சு. அதனால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ஒரு பார்ட் 4 வரைக்கும் போகும். நீங்கள் மறக்காமல் பார்ட் 1 பார்த்துருங்க. பார்ட் 2 வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஜஸ்ட் 1000 லைக்ஸில் உங்களுக்கு பார்ட் 2 கேம் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம முட்டை எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சரி, வண்டியை நிப்பாட்டு நம்ம போய் முட்டையை எடுப்போம். ஓகே, இல்லை யாரும் இல்லை. படுக்கிற இடம் யாரோ தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போது உஷாராக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த மாஸ்க் மனுஷங்க இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப மைனுக்கு வேலை செய்கிறவங்க. அவங்க அந்த கம்பெனியில் இருக்கிறதுனால நம்மளை என்ன வேணால் பண்ணுவாங்க. ஓகே, உள்ளே போகலாம். சாவியை ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே போகலாம். ஓகே, சுரங்கம் உள்ளே போகிறோம். சுரங்கத்துக்குள்ளே போகிறோம். பரவாயில்ல, சுரங்கம் நல்லா தான் இருக்குது. சுரங்கத்துக்குள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இன்னும் லெஃப்ட் சைடில் இது ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓ, இந்த ஆப்ஷன் இருக்கா? ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்னடா இது வலையாக கொடுத்து அமுத்த சொல்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ? முடியும். அவ்வளோதான், அமுக்கியாச்சு. ஓப்பன் ஆகுது. ஓ, பெயிண்ட் இருக்குது. ஓகே, நம்ம கலர் ட்ரெயின் ஆக்கிடலாம். நம்ம ட்ரெயின் பச்சை கலர் ட்ரெயின் ஆக்கிடலாம், நல்லாயிருக்கும். சரி, முட்டை எடுத்துருவோம். எங்கே இருக்குது முட்டை எங்கே இருக்குது முட்டை? ஓகே, தோ ரூட் போகுது. ஓகே, போகலாம். உள்ளே போயிடலாம். ஏதோ சவுண்ட் கேட்குது. எங்கே சவுண்ட் கேட்குது? உள்ள ஆள் இருக்கான். போயிட்டான். சைலண்டாக தூக்கின்னு வந்துடுறேன். நான்லாம் தூக்கத்தில் விட்டால கட்டி கிரிக்கிறா. ஓடுறா பார்த்துட்டு போகிறான். சைலண்டாக ஓடிடா அப்பா. எஸ்கேப். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஈஸியாக முட்டையை ஆட்டையை போட்டது நான் மட்டும்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த முட்டையை வச்சு என்ன பண்ணுறது தெரியல. சரி, இன்னும் ஒரு 2 முட்டை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ட்ரெயினுக்கு போயிடலாம். ட்ரெயின்லேருந்து நம்ம வெளில போயிட்டு அப்புறமா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். என்னடா வழி ஒன்றுமே தெரியல, எப்படி போகிறதுனே தெரியலையே. அந்த வழியை மறந்துட்டேனோ. ஓகே, வழியை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, மேலே போயாச்சு. வெளியே வந்தாச்சு. ஓகே, ட்ரெயினுக்கு போயிடலாம். ஓகே, ஏறிடுவோம். கிளம்பலாம். ஓகே, முட்டை பச்சை கலர் முட்டை. ஓகே, இப்போ எங்கே போனோம்? ஓகே, 2 இடம் இருக்குது. போகிற வழியில் ஒரு மிஷின் இருக்குது. ஆப்ஷனல் மிஷின் தான். பரவாயில்ல, நம்ம போய் ஆப்ஷனல் மிஷினே முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, வந்தாச்சு. இறங்க போகிற இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, நிறுத்திடுவோம். வண்டியை நிப்பாட்டிடுவோம். ஓகே, கீழே இருக்கிறான். இப்போ என்ன ஹெல்ப்பு கேட்போம். ஹெல்ப்பு முடிச்சு கொடுத்தா நமக்கு தேவையான ஸ்க்ராப் கிடைக்கும். நம்ம அந்த ஸ்க்ராப்பை வச்சு நம்மளோட ட்ரெயினை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இடி இடிக்குது, பயங்கரமாக சவுண்ட் கேட்குது. இறங்கி போகிற இடம் வேறு ரொம்ப தூரமாக இருக்குது. ஏதோ சவுண்ட் கேட்குது. சார்லி வருதுன்னு நினைக்கிறேன். ஏதோ சவுண்ட் கேட்குது. ஐயோ, பயமாக இருக்கே. என்ன சவுண்ட் தெரியலையே. பயமாக இருக்கு. நல்ல வேளை வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். சவுண்ட் அதிகமாக வருது. ஐயோ, கடவுளே. எங்கே இருக்கு? அவன் வெளியில தான் நிற்கிறான். சவுண்ட் கேட்குது. அது போகுது.
வராதுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சா? சவுண்ட் அதிகமாக கேட்குது. ஐயோ பயமாக இருக்குங்க. நம்மளை பிடிச்சிருமோ? நமக்கு வேற ட்ரெயின் கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட ஆயுதம் எதுவுமே இல்லை. எப்படி சண்டை போட போகிறோம் தெரியலையே. கடவுளே, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணவே இங்கே வரமாட்டாங்க யாருமே. பரவாயில்ல, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் இங்கே வந்ததுக்கு. நான் இந்த ஐலாண்டில் ரொம்ப நாளாக இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கவே. அதனால் நான் இங்கே ஒரு போட் வந்தோடனே இந்த போட்டில் ஏறினா நான் வேறு ஊருக்கு போகலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், நான் என்னோட தைரியம் வந்துட்டு நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு உங்களால் எடுத்துன்னு வர முடியுமா? இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான போகிற வழியாக தான் இருக்கும். பரவாயில்லனா நீங்கள் உங்கள் ட்ரெயினில் போயிட்டு வந்துடுங்க நான் நம்புகிறேன். என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்க்ராப்பையும் உங்களுக்கே தந்துடுறேன். எனக்கு இந்த ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். அது நானே இங்கேருந்து எப்படி போக போகிறேன்னு தெரியலடா. சார்லி வேற சுற்றிட்டு இருக்குடா இங்கே. நீ வேற உனக்கு டைரி எத்தணுமா அதை எத்தணுமான்ற சவுண்டு வேற கேட்டுனே இருக்குது. இங்கே தான் சுற்றினே இருக்குது. எங்கே வருதுன்னு வேற தெரியலையே. திடீர்னு வந்து என்னை பிடிச்சி சாப்பிட்ருமோ வேற தெரியலையே. கடவுளே, என்ன இடம்டா இது? வருது. அவன் எங்கடா ஓடுறான்? என்கிட்ட வந்துடுறா. செத்துறாதரா. வந்துட்டு ரொம்ப கொடூரமா இருக்கு. நல்ல வேலை நம்ம ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இல்லைன்னா நம்மள நேரம் கொண்டுட்டு இருக்கோம். போயிடுச்சு. அவ்வளோதான், போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. என்ன பண்ணுது? திருப்பி வருது. ரொம்ப ஸ்பீடாக வருது. அவன் ஓடுறான். திருப்பி வர்றாங்க. போயிடுச்சு நினச்சி அவனே ஏமாந்துட்டேன், நானும் ஏமாந்துட்டேன். கடவுளே, என்னடா ட்ரெயின் இது? என்னடா மிருகம் இது? பாதி சிலந்தி, பாதி ட்ரெயின். ரொம்ப கொடூரமாக இருக்கு. கடவுளே, என்னை எப்படியா காப்பாத்திரு. இதை நான் கொல்லணும். என் ட்ரெயின் கிட்ட மட்டும் போகிற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் இதுக்கிட்ட இருந்து எப்படியா எஸ்கேப் ஆகிட்டேன்னா நான் எப்படியா அதை கொண்டுருவேன். இது என்னை விட்டு போகிற மாதிரி தெரியல. என்னை பிடிச்சி வச்சுட்டே இருக்கு. போயிடுச்சு. வெளியில் வந்தவொடனே ஓடி விட்டு பாறேன். நான் கொல்றதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. இவன் தான் பிரச்சனையை கொல்ல பார்க்குது. பாவம் அவன் பாருங்களேன். சைடில் போய் சந்தில் உக்காந்துக்கிறான். பார்க்கவே எனக்கு சிரிப்பாக இருக்குது. பரவாயில்ல, இப்போ ஏன்னா என் நிலைமையும் சிரிப்பாக தான் இருக்குது எனக்கு. எனக்கு அந்த சார்லியை பார்த்தா பயமாக இருக்குது. சார்லி, என்னை விட்டு போயிடு. நீ போக மாட்ட போல இருக்கே. எங்கே வந்துட்டே இருக்க? பாருங்களா எவ்வளோ ஸ்பீடாக வருது. அதுக்கு அந்த தண்டவாளத்தில் போகிறதுக்கு இது இருந்து அந்த சிலந்தி பவரை வச்சு ட்ரெயின் மாதிரியா இருக்கு. சிலந்தி மாதிரி இருக்குங்க. சும்மா சொன்னாங்க, பாதி ட்ரெயினும் பாதி சிலந்தியும் கலந்த ஒரு கொடூர ஒரு ட்ரெயின். ஐயோ, என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என் ட்ரெயினுக்கு போனேன் நீ செத்தே போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு சாவு என் கையில் தான், மறந்துடாத. என்னை விட்டு போகிற மாதிரி தெரியல. நான் இந்த சார்லிக்கிட்ட இருந்து தப்பிச்சேன்னா பார்ட் 2ல சந்திக்கலாம். மறக்காமல் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க.